பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14ஆம் வசனம். Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஒரு சங்கீதம், எல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ணி அடிக்கடி நம்ம அறிக்கை பண்ணுகிற ஒரு சங்கீதம் என்றால் இந்த 91வது சங்கீதம். அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதத்தை நம்ம ஏன் அடிக்கடி இதை தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பாதுகாப்பை குறித்து இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பாதுகாப்புக்கு ஆண்டவர் ஒரு சில கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அப்போ உன்னதமானவருடைய மறைவிலே தங்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம மழை பெய்து ஒரு கொடையை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த கொடைக்கு கீழே நம்ம இருந்தோம்னா அந்த மழை தண்ணீர் நம்ம மேலே படுவது இல்லை. அப்போ அந்த கொடை வேண்டான்னு சொல்லிட்டு கொடையை நான் அடிச்சுட்டேன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன ஆகுறோம், அந்த மழையில் நம்ம நனைந்து போய் விடுகிறோம். அப்போது மழையினால் நம்மளுக்கு தப்பு இல்லை, நான் அந்த கொடையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் நனைகிறேன். அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, தேவன் என்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நாம் வர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் இந்த சங்கீத இந்த பர்டிகுலர் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நம்ம எல்லா வசனத்தையும் ஒரு 5-10 நிமிஷத்தில் தியானிக்க முடியாது. ஆனால் அதைத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் ஆண்டவரே, நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி நான் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறார், சிறகுகளால் மூடுகிறார், சட்டைகளின் கீழே அடைக்கலம். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த பாதுகாப்பு எப்போ நான் சுதந்திரித்து கொள்ள முடியும்? நான் தேவன் எனக்கு அடைக்கலமாக நான் கொள்ளும் பொழுது, தேவனிடத்திலே நான் ஓடி வரும் பொழுது இந்த பாதுகாப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற 14வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர். கர்த்தர் ஏன் என்னை விடுவிக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இங்கிலீஷில் பிகாஸ் he set his love upon me, அவன் என்னை நேசிக்கிறபடியினால், அவனுடைய முதன்மையான அன்பை அவன் எனக்கு கொடுக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறேன். இது ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் போகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தேவன் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும். நம்ம தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறோமா? சற்று நம்மளை யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவர் மேலே நம்ம அன்பாக இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறாங்க. நம்ம கூட சொல்லலாம், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை ரொம்ப அன்பு கூறுகிறேன், நான் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன். வாஞ்சைனா என்னது பிரியமானவர்களே? ஒரு காரியத்தை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா அது எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத விட அது எனக்கு இல்லைன்னா வாழவே முடியாது இல்லை, அதுதான் வாஞ்சை இல்லையா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த ஃபோனுன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கமாடிட்டியாக மாறிடுச்சு. அது அடிக்டடுன்னு சொல்கிறத விட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அதை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ ஒரு வேளை நீங்கள் தான் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம எப்படி இருப்போம் யோசித்து பாருங்கள். நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். யார் கால் பண்ணாங்கன்னு தெரில, யார் டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில, என்னென்ன அப்படின்னு. அப்போ அந்த ஃபோன் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? அது மேலே ஒரு வாஞ்சை. அந்த மாதிரி நம்ம கர்த்தரை வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாஞ்சிக்கிறேனா? இல்லை தேவ பிரசன்னத்தில் வருகிறத நான் வாஞ்சிக்கிறேனா?
எப்போ எனக்கு ப்ரேயர் லைன் ஆரம்பிக்கும், எப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், எப்போ நான் பைபிள் எடுத்து வாசிப்பேன், எப்போ நான் ஆண்டவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த வாஞ்சை இருக்குதா? இன்றைக்கி நம்மளை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? அப்படிப்பட்ட வாஞ்சை குறைந்து காணப்படுமானால், ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சை ஒருவேளை நாளடைவில் அது குறைந்து காணப்படுமானால், இந்த நாளிலே அதை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் மேல் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்போ நம்ம தேவன் மேலே வாஞ்சியாயிருக்கும் பொழுது, சங்கீதக்காரன் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறார். என்ன இல்லஸ்ட்ரேஷன் தெரியுமா? மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சியாயிருக்கிறது. அந்த மான்கள் எப்போ நீரோடையை பார்ப்போம், எப்போ நான் தண்ணி குடிப்பேன், அவ்வளோ தாகம். இன்றைக்கி நமக்கு தாகம் எடுக்கும்போது எப்போ நான் தண்ணியை குடிப்பேன், அது பெப்சியோ கோக்கோ எதுவுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கிடையாது. அந்த வாட்டரை குடிக்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது தாகத்தில் வருகிற அதே மாதிரி பசி வரும்போது என்ன சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு வாஞ்சல்ல. அப்போ தாவீது சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, தேவன் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சை. மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறது. ஆலயத்துக்கு போவோன்னு சொல்லும்போது சந்தோஷமாக போகிறேன். அது கர்த்தர் மேலே அவருக்கு இருக்கிற வாஞ்சை. இன்றைக்கி நம்ம வாஞ்சை எப்படி இருக்குது? ஆண்டவர் மேலே நம்ம அப்படி ஒரு ஏக்கமாக இருக்கிறோமா? இல்லை, அப்படி ஒரு ஏக்கம் இருக்குதா பிரியமானவர்களே? இந்த கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் எப்போ ஃபோனில் பேசலாம், எப்போ முகத்தை பார்க்கலாம், எல்லாம் அந்த ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறோமா? இன்றைக்கி நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் எந்த சூழ்நிலையில் போனாலும் நம்ம தேவன் மேலே வாஞ்சியாக இருந்தா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அது வியாதியாக இருக்கலாம், அது ஒருவேளை எந்த பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமா? தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவே. டு யூ நோ யோர் காட்? உங்களுக்கு உங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா? அறிகிறதுனா என்னது? பைபிளில் அறிகிறதுக்கு அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அவன் அவளை அறிந்தான் அப்படின்னா அது அவங்க இன்டிமேட்டாக இருக்கிறத ஆண்டவர் காட்டுகிறார். அப்போது தேவனை அந்த அளவுக்கு நம்ம அறிந்திருக்கிறோமா? டு யூ நோ யோர் காட்? ஆண்டவரை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது பிரியமானவர்களே? அந்த அறிவு, அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவன் என்னை அறிந்திருக்கிறபடியா, நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் தேவன் என்ன செய்வாராம்? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். நீங்கள் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வாஞ்சியாக நீங்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை ரிசீவ் பண்ணும்படியாய் நம்மகிட்ட வாஞ்சியாக இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் உன் கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சை எனக்கு பெருகணும். நாள் போக போக ஆண்டவர் மேலே எனக்கு அன்பு பெருகணும். ஆண்டவரை இன்னுமா நான் அறியணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே சற்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?